bang in curved start பண்ணலாம் bang in curved road safe velocity க்கு turning என்ன condition அதன சொல்ல FC is less than or equal to the limiting factor formula mu time n limiting factor formula mu time n centripetal acceleration centripetal force formula v square divided by r condition படி பார்த்தோம்னா அது சேஃப் டர்ன் எடுக்கணும்னா velocity should be less than or equal to under root mu g right angle of banging so angle of banging முன்னாடி free body diagramல n sin theta எதுக்கு equal m v square divided by r n sin theta m v square divided by r and n cos theta equal to mg இது ரெண்டு ஈக்குவேஷன் மட்டும் நல்லா பாத்துக்கணும் இதை டிவைட் பண்ணா நமக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சர் என்ன அப்படினு பார்த்தா v equal to under root gr tan theta இது is angle of bang பார்த்துட்டு angle of banging theta equal to tan inverse of v square divided by gr இந்த இடத்துல theta இருக்கு பாத்தீங்களா அந்த theta தான் உங்களுக்கு கன்ஃபியூஷன் ஆயிடுச்சு அது நடத்தாது ஓகேவா நம்ம மெயினா ஃப்ரீ பாடி டயகிராம் ஃபோக்கஸ் பண்ணனும் theta எப்படி ஃபிக்ஸ் பண்றதுன்னு சொல்லிட்டாங்க theta ஃபிக்ஸ் தான் சொல்லிட்டாங்க அதான் அந்த கிளாஸ் கொஞ்சம் லேட் ஆச்சுல அந்த கிளாஸ் சோ அது பொறுமையா நடத்திக்கலாம் தான் நீங்க கவர் பண்ணல நாளைக்கு இல்ல நாளைக்கு கிளாஸ்ல நடத்தலாம் சோ angle of banging tan theta equal to v square divided by rg னு படிச்சா இன்னும் யூஸ்ஃபுல்லா இருக்கும் tan theta equal to v square divided by rg அப்படின்னு படிச்சோம் rg இல்ல gr whatever gr படிக்கிறதா மேக்ஸிமம் கரெக்ட்டா இருக்கும் எல்லா இடத்துலயும் under root gr னு படிப்போம் gr னு திருப்பி ப்ரொனவுன்ஸ் பண்ணோம்னா எக்ஸாம்ல நம்ம மார்க் எழுதுனா கூட கை தப்பதுனா கூட சொல்லி பார்க்குறப்போ டங் வந்து டக்குன்னு வராது ஸோ அதனால நமக்கு தப்புன்னு தெரியும் ஸோ tan theta angle of banging equal to v square divided by rg ரைட் இதோட கன்க்ளூஷன்ல என்ன சொல்லியிருப்போம் அப்படின்னா சேஃப் வெலாசிட்டி அப்படின்னு பார்த்தா under root gr tan theta அதோட கன்க்ளூஷன்ல சேஃப் டர்னிங் வெலாசிட்டி அப்படின்னு பார்த்தோம்னா under root gr tan theta அப்படிங்கிறது ஃபார்முலா ரொம்ப கன்ஃபியூஷன் ஆக வேண்டாம் ஆல்ரெடி மியூக்கு ரிலேஷன்ஷிப் சொல்லியிருக்கேன் எடுத்து பாருங்க tan theta equal to mu னு ஒன்று பார்த்துருக்கோம் அப்போ இந்த ஃபார்முலாவும் முன்னாடி கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி v less than or equal to under root mu gr னு பார்த்துருக்கோம் இங்க வந்து பார்த்தீங்கன்னா gr tan theta னு பார்க்குறோம் அந்த tan theta mu ஈக்குவல் தான் angle of அந்த ரிலேஷன்ஷிப் நடந்துட்டு பாருங்க நெட் ஆக்சலரேஷன் நெட் ஃபிரிக்ஷன் நடத்திருக்கேன் கான்டக்ட் ஃபோர்ஸ் அண்ட் நார்மல் ஃபோர்ஸ் ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் மூணு நடத்திருக்கேன் அங்க எடுத்து பாருங்க tan theta equal to mu னு ஒரு கான்செப்ட் நடத்திருப்பேன் ஸோ இங்க ரெண்டுமே ஒரே ரிலேஷன்ஷிப் தான் பயப்படாதீங்க ரைட் ஸோ ஸ்பீட் இன் ஸ்மூத் பேங்க் ரோடு ஃபார்முலா v equal to under root gr tan theta இதுவே ரஃப் ரோடு எடுத்துக்கிறோம் ரஃப் ரோட்ல வந்து நமக்கு பெரிய பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா m v square divided by r க்கு என்ன ஈக்குவலா இருக்கு n sin theta plus f cos theta so m v square divided by r க்கு n sin theta plus f cos theta அது அப்படியே இன்னொரு சைடுல பார்க்கறப்போ n cos theta க்கு எது ஈக்குவலா இருக்கு அப்படி பார்த்தோம்னா f sin theta plus mg இது ரெண்டுமே ஆட் பண்ணோம்னா n cos theta equal to mg plus f sin theta இது ரெண்டையும் நம்ம டிவைட் பண்ணா டைரக்ட்டா ஸ்டெப்புக்கு போயிடலாம் நீ ஒரு டைம் இது போட்டு பாரு ஹோம்வொர்க்கா போட்டு பாரு ஏதாவது புரியலனா சொல்லி திருப்பி டைம் நடத்துறேன் சஜஷன் சொல்லுங்கன்னா எழுதி கூட நடத்திடலாம் v under root gr tan theta plus mu divided by 1 minus mu tan theta tan theta மேல வந்து tan theta plus mu கீழ வந்து 1 minus mu tan theta இது என்னன்னு கேட்டீங்கன்னா சேஃப் ஸ்பீட் ஆன் ரஃப்டு பேங்க்டு ரோடு ஆர் சர்ஃபேஸ் சேஃப் ஸ்பீட் ஆன் ரஃப் ரோடு ஆர் ரஃப் ரோடு ஆர் பேங்க்டு ரோட்ல டர்ன் ஆகிறதுக்கான சேஃப் ஸ்பீட் அண்ட் என்ன ஃபார்முலா v equal to under root gr tan theta plus mu divided by 1 minus mu tan theta கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா under root gr tan theta under root gr tan theta அது வந்து ஸ்மூத் ரோட்ல இங்க பார்த்தோம்னா அது tan theta பதில் என்ன இருக்கு tan theta plus mu divided by 1 minus mu tan theta
தீட்டாவுக்கும் டைமென்ஷன் கிடையாது, மியூக்கும் டைமென்ஷன் கிடையாது. அது வெர்டிகல் சர்க்குலர் மோஷன். இனிமேல் தான் நம்ம இதை கொஞ்சம் ரிசர்ச் பண்ணி நம்ம சொல்லிக் கொடுக்கணும். அதாவது லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் மெக்கானிக்கல் எனர்ஜியை ப்ராப்பராக யூஸ் பண்ண சொல்லிக் கொடுக்கணும். நிறைய இடத்துல அது அப்ளிகேஷன் வரும். 12th ஒரு இடத்துலையுமே இந்த லா ஆஃப் மெக்கானிக்கல் கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜியை போட்டு பார்த்து நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். இங்கே ஒரு ரூல் படிக்கும், இன்னொரு இடத்துல வேற ஒரு ரூல் வரும். அந்த ரூல்லாம் கம்பைன் பண்ணிட்டு எக்ஸாம் வரப்போ கிளியராக பண்ணணும். ரைட்டு. அப்போ அந்த கொஸ்டினே கிட்டத்தட்ட 1 hour லேட்டெல்லாம் ஆகலை. நான் தான் ஓகே போடலாம்னு இழுத்துட்டு போயிட்டு இருந்தேன். ஏன்னா ஒரு கொஸ்டினா உட்காந்து போட்டால் தான் ஏதாவது ஒரு ஐடியா கிடைக்கும். நம்மக்கிட்ட இவ்வளோதான் தியரி இருக்குன்னா அவ்வளோதான் தியரி. நேற்று நம்ம நடத்தின தாண்டி புதுசாக எந்த ஒரு ஃபார்மும் நான் சொல்லித்தரேன். அதே ஃபார்முலா தான் யூஸ் பண்ணுறேன். ஒன்று வந்து அந்த இடத்துல ப்ளஸ் மைனஸ் ஒரு சின்ன மிஸ்டேக் வந்துச்சு. அது கொஞ்சம் முன்னாடி இருந்து போனோம்னா லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் மெக்கானிக்கல் எனர்ஜிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறது ஈஸியாக இருந்துச்சு. அப்போ நெக்ஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் மெக்கானிக்கல் எனர்ஜிலேருந்து ஆரம்பிக்கிறப்போ ஒரு ஐடியா கிடைக்கும். ஆஸ் யூஸ்வல் அந்த ஜிஎல்ல ரிமூவ் பண்ண வேண்டிய கண்டிஷன். அப்போ அந்த ஜிஎல்ல ரிமூவ் பண்ணுறது தான் நமக்கு 2வது கிளாஸ்க்காக இருக்கும். இப்போ ஜிஎலுக்கு எது ஈக்குவலாக இருக்குன்னு தேடுறப்போ mv²/r ஒரு கான்செப்ட் கொண்டு வந்தோம். அதை உள்ளே கொண்டு வந்து ஒன்றா கேன்சல் பண்ணி கொஸ்டினுக்கு ஏற்ற மாதிரி மாடிஃபை பண்ணோம். சரி, இது கஷ்டமானது கிடையாது. ஆனால் இது ஜெஇ ஸ்டாண்டர்ட் கொஸ்டின். இது நீட் பேப்பர் வந்த உடனே எல்லாருமே ஆர்கியூ பண்ணாங்க. இது தனக்கு போடலாம் 1 hour ஆச்சு, சும்மாலாம் கிடையாது. அப்போ எல்லோருமே ஆர்கியூ பண்ணாங்க இது ஜெஇ ஸ்டாண்டர்ட் கொஸ்டின் எதுக்கு எடுத்துக்கிட்டு. பட் நமக்கு தெரியும், எனக்கு தெரியும் அதில் வந்து ஜெஇ ஸ்டாண்டர்ட்லாம் கிடையாது. கொஞ்சம் யோசிக்கணும். 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் எக்ஸாம் ஹாலில் வராது அப்படிங்கிறது தான் பாயிண்ட். ஆனால் இதை விடவும் டிஃபிகல்ட் பேப்பரில் இருக்குது. அது அடுத்த லெசன் போகிறப்போ இன்னுமே சொல்கிறேன். இதை விடவும் டிஃபிகல்ட்டான ப்ராப்ளம் 2025 கேட்டிருந்தாங்க. அதனால தான் கட் ஆஃப் குறைஞ்சிச்சு. கட் ஆஃப் சும்மாலாம் குறையாது, நல்லா பாயிண்ட் கொடுக்கணும். ஒன்றுமே பேப்பரில் தெரியலனா மட்டும்தான் பசங்க எழுதாமல் வருவாங்க. தவிர்த்து கொஞ்சோடி ஹிண்ட் கிடைச்சாலும் எழுதிட்டு வந்துடுவாங்க. ஸோ இதில் டாப்பர்ஸ் ஆனவங்கலாம் ஜெஇக்கு ப்ரிப்பேர் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ், அவங்களே ஓப்பனாக சொல்கிறாங்க. ஓகே, ராஜஸ்தான் தான் ஃபஸ்ட்டு மார்க்கு, அதுலேயே இருந்தாலும் தெரிஞ்சுக்கலாம். ஸோ அங்கே ஜெஇயும் நீட்டும் கம்பைன் பண்ணி ஒரே சிலபஸாக தான் நடத்துவாங்க. இப்போ நான் எப்படி இங்கிலீஷ் படி தமிழ் படி கம்பைன் பண்ணி நடத்தணும், அங்கே ஜெஇ நீட்டும் கம்பைன் பண்ணி நடத்தணும். தனித்தனியாக படிக்க முடியாது. அப்போ அவங்க மேக்ஸ் கிளாஸும் உள்ளே வந்து படிச்சு தான் அங்கே அந்த மாதிரி எடுக்கிறதுனால ஈஸியாகவே அவ்வளோ சிம்பிள். ஸோ ஞாபகம் வச்சுக்கோ, படிச்சுக்கோ. அடுத்து வெர்டிகல் சர்க்குலர் மோஷன். வெர்டிகல் சர்க்குலர் மோஷன் டோட்டல் எனர்ஜி ஃபார்முலா. டோட்டல் எனர்ஜி கைனெடிக் எனர்ஜி ஃபார்முலா ஆஃப் mv². பொட்டன்ஷியல் எனர்ஜி ஃபார்முலா hh. அது அடுத்த லெசன் இன்னும் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஒர்க் எனர்ஜி பவர் அடுத்த லெசன். ரைட். இப்போ இந்த சிம்பிள் பெண்டுலம் கான்செப்ட்ல வெர்டிகுலர் மோஷன் பார்க்கறதுல A பாயிண்ட்ல என்ன டோட்டல் எனர்ஜியோ B பாயிண்ட்ல அதே டோட்டல் எனர்ஜி, C பாயிண்ட்லயும் அதே டோட்டல் எனர்ஜி தான். அப்ப டோட்டல் எனர்ஜி in A point equal to total energy in B point or C point. அப்ப அதுக்கு ஏத்த மாதிரி ஃபார்முலா போட்டுக்கணும். கைனெடிக் எனர்ஜி ஆஃப் A point plus potential energy of A point equal to kinetic energy of B point plus potential energy of B point. இப்படி இந்த ஃபார்முலா போட்டதுக்கு அப்புறம் சிச்சுவேஷன் எங்க இருக்குன்னு அனலைஸ் பண்ணணும். பால் கீழே இருக்கா, டாப் மோஸ்ட் பாயிண்ட்ல இருக்கா, ஸோ எந்த இடத்துல இருக்கு அப்படிங்கிறதெல்லாம் செக் பண்ணி போகணும். ரைட், ஓகேவா? இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டேரக்டாக கன்க்ளூஷன் போயிடலாம். உனக்கு மெக்கானிக்கல் எனர்ஜி எல்லாம் போட்டு பார்த்துருக்கோம். ஸோ அதில் ஒரு குறிப்பிட்ட பாயிண்ட் பார்த்துருக்கோம். பட் நமக்கு தேவை வந்து பார்த்தீங்கன்னா 90 டிகிரிக்குள்ளே இருந்துச்சுன்னா, இது வேணா இன்னொன்று சேர்த்துக்கலாம். 90 டிகிரிக்குள்ளே இருந்துச்சுன்னா velocity at P point equal to under root VA² minus 2RG 1 minus cos theta. இல்லையா? VP² equal to VA² minus 2GR 1 minus cos theta. 1 minus cos theta. இது நல்லா ஞாபகம். ரைட், ஓகே. இது வந்து பார்த்தீங்கன்னா 90 டிகிரிக்குள்ளே இருக்கப்போ 90 டிகிரி மேலே போகிறப்போ இன்னொரு ஃபார்முலா வருது. அது மெக்கானிக்கல் எனர்ஜி போட்டால் அன்றைக்கி நம்ம சம் போட்டல அந்த சம். அதே மாதிரி டென்ஷன் அட் பர்டிகுலர் பாயிண்ட் B வேணும். பர்டிகுலர் பாயிண்ட் B வேணும்னா mVA² divided by R minus 2mg plus Pmg cos theta. இதை யூஸ் பண்ணி ஒரு இடத்துலையுமே நம்ம கண்டுபிடிக்கணும். 0 டிகிரியில் T equal to mv² plus mg. 90 டிகிரியில் T equal to mv² divided by R minus 2mg. 180 டிகிரியில் T equal to mv² divided by R minus 5mg.
270 டிகிரில T equal to mv square r minus 2mg 270 டிகிரிக்கும் அது காமனான 90 டிகிரியும் 270 டிகிரி ஆப்போசிட்ல ஒரே டென்ஷன் ஒரே வெலாசிட்டில தான் டிராவல் ஆகும். ஸோ இதை வெர்டிகுலர் மோஷன்ல முக்கியமாக தேவையான. அண்ட் நெக்ஸ்ட் முக்கியமான கன்க்ளூஷன் எனக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு கம்ப்ளீட் சர்க்குலர் மோஷன், எனக்கு ஒரு கம்ப்ளீட் சர்க்குலர் மோஷன் இல்லையா, வெர்டிகல் சர்க்குலர் மோஷன் கம்ப்ளீட் ஆகணும்னா என்ன வெலாசிட்டி பயன்படுத்தணும்? அண்டர் ரூட் 5gr. அண்டர் ரூட் 5gr கொடுத்தோம்னா கம்ப்ளீட் வெர்டிகல் சர்க்கிள் கெயின் ஆகும். அண்டர் ரூட் 3gr கொடுத்தோம்னா கரெக்டா ஹரிசாண்டல் வரைக்கும் போயிட்டு அவ்வளவுதான். இந்த ரெண்டு பாயிண்டும் தெளிவாக வச்சு ஹையஸ்ட் பாயிண்ட் வெலாசிட்டி v equal to under root gr. கரெக்டா ஹையஸ்ட் பாயிண்ட் வெலாசிட்டி v equal to under root gr. இந்த மூணு வெலாசிட்டியும் பார்த்துட்டாலே போதும். ஈஸியா கேட்டா டைரக்டா வெலாசிட்டி தான் கேட்கும். டிஃபிகல்ட்டா கேட்கணும்னு கிடையாது. ஒரு ரெண்டு ஃபார்மை கம்பைன் பண்ணி உங்களுக்கு லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் மெக்கானிக்கல் எனர்ஜி இதில் அப்ளை பண்ண தெரியுதான்னு கேட்கணும்னா அந்த சம் மாதிரி வரும். ரைட்டா? அதுவுமே ஒரு ரிசம்பலன்ஸ் இருக்கு, அதை பார்த்துக்கலாம். ரைட்டா? அது ஒரு சம் மறுபடியும் பாரு, ஒரே ரீட் பண்ணிட்டு முடிச்சிடலாம். A bob of கடைசி சம்பந்தன a bob of heavy mass m is suspended by சொல்லணும் எழுதலையா? A bob of heavy mass m is suspended by weight light string of length l. The bob is given a horizontal velocity v naught is shown in the figure. If the string gets slack at some point p, making angle theta from the horizontal, the ratio of the speed v of the bob at the point p to its initial speed v naught is. Question enna? The ratio of the speed of v of the bob at the point p to its initial speed v naught. அப்ப கேட்டது v divided by v naught. அதுக்கு தான் நம்ம அந்த ரிலேஷன்ஷிப் எல்லாம் கொண்டு வந்து ஒவ்வொன்றா போட்டுருக்கோம். இது ஒரு டைம் படிச்சுட்டு டெஸ்ட் எழுதி சப்மிட் பண்ணிடுங்க இந்த கொஸ்டின் மட்டும். சரியா? இதுல தீட்டா மட்டும் எப்படி ஃபிக்ஸ் ஆகும் நான் சொல்றேன். இப்போதைக்கு GL ஈக்குவல் டு என்ன கண்டுபிடிச்சோம்? v ஸ்கொயர் டிவைடட் பை sin தீட்டா. ஓகேவா? அதாவது mgl ஈக்குவல் டு mv ஸ்கொயர் டிவைடட் பை sin தீட்டா. அது பிரச்சனை கிடையாது. நமக்கு தேவை GL ஈக்குவல் டு v ஸ்கொயர் டிவைடட் பை sin தீட்டா கான்செப்ட் இதை யூஸ் பண்ணி அதை மட்டும் யூஸ் பண்ணி நம்ம ஆன்சரை கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ரைட்டா? இதுதான் நேற்று பார்த்தோம். ஃபுல்லாகவே நேற்று பார்த்த சர்க்குலர் மோஷனுக்கான சரி. அடுத்து நீங்க நடந்து டைம் பார்க்கலாம். Plan, growth and development. சரியா? ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இதுல வந்து growth அப்படிங்கிறது ரிவர்சிபிளா irreversibleனு கேட்டா irreversible process. once வளர்ந்ததுன்னா வளர்ந்ததுதான், திருப்பி எல்லாம் ரிட்டர்ன் ஆகாது. irreversible in size. இது என்ன டைப் ஆஃப் ப்ராசஸ்? மெட்டபாலிசம் ப்ராசஸ். மெட்டபாலிசம்னா அனபாலிசம் பிளஸ் கேட்டபாலிசம். அனபாலிசம்னா டு மேக்னு அர்த்தம், கேட்டபாலிசம்னா டு பிரேக்னு அர்த்தம். ஞாபகம் வச்சுக்க. அண்ணா உருவாக்குறான், ஊனா உடைக்குதுன்னு ஞாபகம் வச்சுக்கணும். கேட்டனா டு பிரேக். ரைட்? இது எல்லா லைஃபுக்கும் இது ஒரு ஃபண்டமெண்டல் ப்ராசஸ். இது நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். growth is a fundamental process. growth எந்த இடத்துல நம்ம பார்க்கலாம்? பிளான்ட்ல மெரிஸ்டமேட்டிக் செல்ஸ் எங்க இருக்கோ அங்கெல்லாம் growth இருக்கும். இது ரெண்டு டைப். இது ஒரு ஓபன் டைப் growth. growthனாலே ஓபன் டைப் growth பிளான்ட் இருக்கு. அப்படின்னா என்ன சார் ஆகும்னு கேட்டீங்கன்னா கண்டினியூஸ் growth இருக்கும், டிஸ்கண்டினியூஸ் growth இருக்கும் இல்லையா? டிப் இல்லையா? டிட்டர்மினேட் growth இல்லையா? இன்டிட்டர்மினேட் growth அப்படி சொல்லலாம். நான் டிட்டர்மினேட், இன்டிட்டர்மினேட் எது வேணா சொல்லலாம் இல்லையா? கடைசியா
டிட்டர்மினேட் growth and நான் டிட்டர்மினேட் growth. நல்லா பெருசா போட் பாயிண்ட் அதுனா எதுக்கு கீழே எதுக்கு ஷார்ட்டா இருக்கு டிவிஷன் பண்ண முடியுமா? இப்போ எனக்கு டக்குன்னு கணக்கு தெரியல. கடைசியில் எங்க நெருக்கி தான் நானா 2 நோட்டு வாங்கி தரேன், நல்லா பெருசா எழுது சரியா? ஏன் சொல்றீங்க சொல்றீங்க ஏறிக்கிங்க ஒரு நோட்டு கூட வாங்கி தரேன். நான் ஏன் வாங்கி தரேன்? நான் டாக்டர் ஆனால் 3 இயர் இன்ஜெக்ஷன் போடுங்க. தெரியல என்ன இன்ஜெக்ஷன், அந்த எக்ஸ்பைரியோட இன்ஜெக்ஷன் கொண்டு போய் முடிச்சுடலாம். பார்க்கலாம். இது வரைக்கும் நான் ஹெல்த்தியாக தான் இருப்பேன் நம்ம. சரி ரைட். ஓப்பன் growth. ஓப்பன் growthனா டிட்டர்மினேட் growth and நான் டிட்டர்மினேட் growth, ரெண்டு growth. ரைட். அகைன் வந்து பாத்தீங்கன்னா வேற என்ன நடத்தணும்? growth அடுத்த பாயிண்ட், growth மெஷர் பண்ண முடியும். growth என்ன பண்ண முடியும்? மெஷரபிள் ப்ராப்பர்ட்டி. இத ஒரே ஒரு இட growth மட்டும் தான் மெஷர் பண்றது கொஞ்சம் டிஃபிகல்ட்டா இருக்கணும் அப்படின்னா அது அமௌண்ட் ஆஃப் சைட்டோபிளாசத்தோட growth ஆஃப் சைட்டோபிளாசம் கூட சொல்லலாம். சைட்டோபிளாசம் growth மட்டும் தான் கால்குலேட் பண்றது கொஞ்சம் கஷ்டம், மற்றதெல்லாம் ஈஸி. எது விசிபிள் மெஷர்மெண்ட் நல்லா மெஷர் பண்ண முடியும்? ட்ரை வெயிட் சொல்லுமா, ட்ரை வெயிட், ஃப்ரெஷ் வெயிட், லென்த், சர்ஃபேஸ் ஏரியா, வால்யூம், செல்லுலார் நம்பர். எக்ஸாம்பிள் என்னென்ன? ஒரு மைஸ் வந்து பாத்தீங்கன்னா முக்கியமா மைஸோட ரூட் எபிக்கல் மெரிஸ்டம் வந்து 17,500 செல்ஸ வந்து ஒரு மணி நேரத்துல ப்ரொடியூஸ் பண்ணி தரும். அதுவே வாட்டர் மெலான் பாத்தீங்கன்னா அதுல ஒரு செல் 3,50,000 டைம்ஸ் வந்து சைஸ்ல இன்க்ரீஸ் ஆகும். லென்த் நீ கால்குலேட் பண்ணா போலன் டியூப் எடுத்துக்கலாம். லென்த்தோ இல்ல சர்ஃபேஸ் ஏரியா இன்க்ரீஸ் ஆகுது, போலன் டியூப் மூலமா தெளிவா கால்குலேட் பண்ண முடியும். சில மெஷரபிள் growth எக்ஸாம்பிள் எடுக்கலாம். ரெண்டு வகையான ஃபேஸ் இருக்கு ஃபேஸ் ஆஃப் growthல. சரி, 3 ஃபேஸ் இருக்கு. என்னன்னா மெரிஸ்டமேட்டிக் ஃபேஸ், எலாங்கேஷன் ஃபேஸ், மெச்சூரேஷன் ஃபேஸ். என்னோட சொன்னா மெரிஸ்டமேட்டிக் ஃபேஸ், எலாங்கேஷன் ஃபேஸ், மெச்சூரேஷன் ஃபேஸ். மெரிஸ்டமேட்டிக் ஃபேஸ்னா என்னது? ஆக்டிவ் ஃபேஸ். செல்ஸ் டப்பு 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 டப்புன்னு உடைஞ்சு புதுசா கேட்கும். எக்ஸாம்பிள் ராம், சாம், கேவியம் எடுத்துக்கலாம். ராம், சாம், கேவியம். ரூட் எபிக்கல் மெரிஸ்டம், ஷூட் எபிக்கல் மெரிஸ்டம், கேம்பியம். வேர் நுனியாக்கு திசு, தண்டு நுனியாக்கு திசு, கேவியஸ். இது எல்லாமே மெரிஸ்டமேட்டிக் ஃபேஸ்ல இருக்கும். அடுத்த ஃபேஸ் எலாங்கேஷன் ஃபேஸ். எலாங்கேஷன் ஃபேஸ் அப்படின்னா எது? முக்கியமா வேக்யூலேஷன் அப்படிங்கிறது கேரக்டர். வேக்யூலேஷன் அப்படிங்கிறது கேரக்டர். நல்ல ஞாபகம். செல்லோட எலாங்கேஷன் ஆர் என்லார்ஜ்மென்ட் இருக்கும். செல் வால் ஸ்லைட்டா திக்கா இருக்கும். இதே மெஷர் பண்றதுக்கு என்சைட்ல ஏபிசிடின்னு ஒரு டயகிராம் கொடுத்திருப்பா, அதை ஒரு டைம் பார்த்துக்கோ. லாஸ்ட் ஃபேஸ் மெச்சுரேஷன் ஃபேஸ், முதிர்ச்சி நிலை. சோ முதிர்ச்சி நிலையை பொறுத்த வரைக்கும், மெச்சுரேஷனை பொறுத்த வரைக்கும் என்ன சார்? சைஸ் மேக்ஸிமம் சைஸ் ரீச் ஆயிடும். செல் வால் மேக்ஸிமம் திக் ஆயிடும். மெச்சூர் டிஷ்யூ பேரே வச்சிடலாம். ரைட்டா? அடுத்தது growth rate. growth ரேட்டுக்கு ஃபார்முலா என்ன சார்? growth rate நான் எழுதிச்சிருக்கேன். அதான் எழுதணும். இந்த மாதிரி எழுதி வச்சாதான் நம்ம நோட்ஸ் இவங்க மட்டும் தான் எழுதுறோம். மற்றவங்க எல்லாம் போர்டில் தான் காப்பி பண்ணி நினைக்கிறேன். இது மட்டும் தான் எழுதலாம். நோட்ஸ் எழுதுறப்ப நான் சொல்ற மாதிரி எழுதியா புரியுது எழுது. ஃபார்முலா இதெல்லாம் கால்குலேட் தாண்டி எழுதிருக்கான் பாருங்க. பர்டிகுலர் growth எவ்வளோ டைம்ல நடக்குதோ அதுவே growth ரேட் எழுது. நான் சொன்னதை அப்படி காப்பி பண்ணிக்கிறேன். அந்த மாதிரி எழுது தப்பெல்லாம் கிடையாது. அது வந்து அண்டர்ஸ்டாண்டிங் சூப்பராக நம்ம புரிஞ்ச மொழியில் தான் நோட்ஸ். ஐயோ சார் திட்டுவாரு இந்த நோட்ஸ் இல்லை, இது நீ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க வேண்டிய சிம்பிள். உனக்கு என்ன லாங்குவேஜில் புரியுதோ அந்த லாங்குவேஜில் எழுதி நோட்ஸ் பண்ணால் மட்டும்தான் படிச்சு பார்க்குறப்ப மீனிங்காக இருக்கும். இல்லையா? நம்ம கிளாஸில் நடத்துவோம் ஒரு 3 மாதம் கழிச்சு. இப்போ ஒன்றும் இல்லை, இதே நோட்டில் நீ எடுத்து ஃபர்ஸ்ட் 2-3 பேஜ் நடத்திப்பாரு. நான் நடத்துறதே உனக்கு மறந்துருக்கும். அந்த வேர்ட்ஸ் டிக்டேட் பண்ணுற எல்லா விஷயமும் மறந்துருக்கும். ஆனால் இந்த மாதிரி எழுதி வச்சிட்டோன்னா அந்த வேர்ட்ஸோட வந்து கம்யூனிகேட் ஆகிற மாதிரி. இந்த மாதிரி ஃப்ரீ டைமில் எழுது, இல்லையா கிளாஸ் நடத்த கொடுக்குற டைமில் எழுதி வச்சா அப்படின்னா எக்ஸ்ட்ரா நோட்ஸ் கிடைக்கணும். ரைட். growth ரேட்டுக்கு ஃபார்முலா growth divided by time equal to growth rate. growth divided by time அதுதான் growth rate. வளர்ச்சி வீதம் வளர்ச்சி divided by எடுத்துக்கிட்ட காலம். ரெண்டு வகையான growth இருக்கு. ஒன்னு arithmetic growth, இன்னொன்னு geometric growth. ஃபர்ஸ்ட் வந்து arithmetic growth என்னன்னு சார்னா
ஒரு டாட்டர் செல் வந்து மெச்சூர் ஆயிடும், இன்னொரு டாட்டர் செல் வந்து பாத்தீங்கன்னா நியூ செல்ஸை ப்ரொடியூஸ் பண்ணும் இல்லையா. ஒரு செல் டிஃபரன்ஷியேட் ஆயிடும். டிஃபரன்ஷியேட்னா என்ன சொல்லியிருக்காங்க, செல் டிவிஷன் நடக்காதுன்னு சொல்லியிருக்காங்க. அதையும் பயன்படுத்தலாமா? அப்போ ஒரு செல் டிஃபரன்ஷியேட் ஆயிடும், இன்னொரு செல் அன்டிஃபரன்ஷியேட் ஆயிடும் சொல்லலாமா? அன்டிஃபரன்ஷியேஷன்னா செல் டிவிஷன் தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கும். இந்த மாதிரி growthக்கு பேரு அரித்தமேட்டிக் growth. ஸோ அதிக டைம் பொறுமையா டெவலப்மெண்ட் ஆகக்கூடியது தான் இது. இந்த கர்வ் என்ன கர்வ் கிடைக்கும்? லீனியர் கர்வ் கிராஃப் கிடைக்கும். இதுக்கு ஃபார்முலா LT ஈக்குவல் டு L0 பிளஸ் RT. R அப்படிங்கிறது தான் growth rate. R அப்படிங்கிறது growth rate. growth rate ஃபார்முலா growth by time taken. அப்ப R equal to growth by time னு சொல்லலாம். ரைட். ஓகே. arithmetic example, root apical meristem cells and the lateral stage of embryonic development. lateral stage of embryonic development அப்படிங்கிறது arithmetic growth. இதையும் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ரைட். அந்த ஸ்லோப் எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு என்ன இருந்துட்டே இருக்கும், growth இருக்கும். நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். சோ அதுக்கு ஒரு ஸ்லோப் போடணும் ஒரே இல்லையா. ரைட். டயகிராம் எடுத்துக்கோ. டயகிராம்ல ஸ்டார்டிங் போர்ஷன் L0 னு ஒரு போர்ஷன் இருக்கும். அது ஞாபகம் வச்சுக்கணும். அது தொடர்ந்து ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் டெவலப் ஆகும். அதுல ஸ்லோப் ஈக்குவல் டு என்னது, growth rate. ஸ்லோப் ஈக்குவல் டு growth rate. ஃபார்முலா அப்படின்னு சொல்லிட்டு LT ஈக்குவல் டு L0 பிளஸ் RT. R அப்படிங்கிறது growth rate இல்லையா, elongation by time. R equal to growth by time இல்லையா, R equal to elongation by time னு சொல்றோம். ஸ்லோப் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டிஃபா இருந்துச்சுன்னா, ரொம்ப சாய்வா இருந்துச்சுன்னா growth rate நல்லா இருக்குன்னு அர்த்தம். ஸ்லோப் ரொம்ப கம்மியா இருந்துச்சு அப்படின்னா growth rate ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்குன்னு அர்த்தம். ரைட். அடுத்து வந்து ஜியோமெட்ரிக் இல்லையா, ஜியோமித வளர்ச்சி. இதுல முக்கியமா பார்க்கக்கூடியது டாட்டர் இல்லையா ப்ரோஜனி. தொடர்ந்து ரெண்டு டாட்டர் இல்லையா ரெண்டு ப்ரோஜனி கண்டினியூஸா அன்டிஃபரன்ஷியேட் செல்ஸாவே இருக்கும். அதுக்கு அர்த்தம் தொடர்ந்து நியூ செல்ஸை ப்ரொடியூஸ் பண்ணிட்டே இருக்கும். அதனால ரொம்ப வேகமா வளர்ச்சி நடக்கும். ஸோ இதனால லேக் ஃபேஸ், லேக் ஃபேஸ், லாக் ஃபேஸ், லாக் ஃபேஸ், ஃபேஸ், எக்ஸ்போனென்ஷியல் ஃபேஸ், ஸ்டேஷனரி ஃபேஸ். ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸ்டேஷனரி ஃபேஸ். ஸ்டெடி ஃபேஸ் கூட சொல்லுவாங்க. இட்ஸ் ஓகே. ரைட். இன்சைட்ல என்ன வார்த்தை பார்த்துக்கிட்டேன். ஸோ இதுல லேக்ல growth rate ரொம்ப ரொம்ப ஸ்லோவா இருக்கும். லாக்ல growth ரொம்ப 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 அதிகமா இருக்கும். ஃபைனலா ஸ்டேஷனரி ஃபேஸ்ல growth-ஏ இருக்காது. growth இருக்காது மீன்ஸ் தேவைப்பட்டா இருக்கு. எக்ஸாம்பிள்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஆல் லிவிங் ஆர்கானிசம் இன் நேச்சுரல் என்விரான்மெண்ட். அதே மாதிரி பிளான்ட் செல், பிளான்ட் டிஷ்யூ, பிளான்ட் ஆர்கன்லயும் நம்ம என்ன பார்க்கலாம், ஜியோமெட்ரிக் growth-ஐ பார்க்கலாம். ட்ரீ ஷோஸ் சீசனல் ஆக்டிவிட்டிஸ். அதாவது மரம் வந்து பாத்தீங்கன்னா சீசனல் டைம்ல ஜியோமெட்ரிக் growth அடையும். And the initial stage of embryonic development, final stage இல்லையா later stage of embryonic வந்து பாத்தீங்கன்னா arithmetic growth. இதுவே வந்து ஜியோமெட்ரிக் அப்படிங்கிறது இனிஷியல் ஸ்டேஜ் ஆஃப் embryonic development. தொடக்க கால கருவோட வளர்ச்சி நிலையெல்லாம் ஜியோமித வளர்ச்சி. பிற்பகுதி எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எண்கணித வளர்ச்சின்னு சொல்லுவாங்க. ஃபார்முலா என்ன சார் ஜியோமெட்ரிக் அப்படி கேட்டாங்கன்னா WT equal to W0 e power RT. WT equal to W0 e power RT. So the WT na weight at some times. W0 na initial weight. E ங்கிறது exponential. R அப்படிங்கிறது relative growth rate. T அப்படிங்கிறது time take. டயகிராம் போட்டு பார்த்துக்கோ. அது வந்து குவாண்டிடேட்டிவ் கம்பேரிசன். அது வந்து குவாண்டிடேட்டிவ் கம்பேரிசன். ஃபர்ஸ்ட் வந்து absolute growth rate. Absolute growth rate ஃபார்முலா total growth divided by total time. Absolute growth rate formula total growth divided by total time. Delta G divided by delta T. இன்னும் ரொம்ப முக்கியம் relative growth rate. Relative growth rate formula total growth divided by initial growth. Total growth divided by initial growth.
இதுல வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்முலா டெல்டா ஜி டிவைடட் பை ஜிஐ. டெல்டா ஜி டிவைடட் பை ஜிஐ. சரியா? இதுல டெல்டா ஜி அப்படிங்கிற ஃபார்முலா ரைட். சொல்லுவாங்களா டெல்டா ஜி की ஃபார்முலா டெல்டா ஜி வந்து GF divided by GI, then formula relative growth க்கு என்ன ஃபார்முலா GF divided by சரி GF minus GI divided by GI. ரெண்டு லீஃப் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன். ஒன்னு வந்து 10 minus 5 divided by 5 into 100%. இன்னொன்னு 55 minus 50 divided by 50 into 100. So 10%. ரைட்டா? அடுத்தது கண்டிஷன் ஃபார் த growth கண்டிஷனுக்கு என்னென்ன தேவை? வாட்டர், டெம்பரேச்சர், என்விரான்மெண்டல் அண்ட் நியூட்ரிஷன்ஸ் தேவை. வாட்டர் அப்படிங்கிறது எதுக்கு தேவை? செல் என்வலாப்மெண்ட், டென்சிட்டி, என்சைம் ஆக்டிவிட்டி, செல் வளர்ச்சி, விரைவுத்தன்மை, நொதிகளின் செயல்பாடுன்னு சொல்லுவோம். டெம்பரேச்சர் அப்படிங்கிறதுக்கு ஆப்டிமம் டெம்பரேச்சர், தேவையான டெம்பரேச்சர் இருந்தா போதும். என்விரான்மெண்டல் ஃபேக்டர் எது எதுக்குன்னா லைட், CO2, O2. நியூட்ரிஷன் அப்படிங்கிறது மேக்ரோ நியூட்ரிஷன் அண்ட் மைக்ரோ நியூட்ரிஷன்ஸ் தேவை. ஸோ இது வந்து கண்டிஷன் ஃபார் த growth. பிளாஸ்டிசிட்டியோட எக்ஸ்பிளனேஷன் என்னன்னா எபிலிட்டி ஆஃப் பிளான்ட்ஸ் டு ஃபாலோ டிஃபரண்ட் பாத்வே டு ரெஸ்பான்ஸ் என்விரான்மெண்ட் ஆர் ஃபேஸ் ஆஃப் த லைஃப். இதுல ஹெட்ரோஃபில்னா என்ன? ஹெட்ரோனா டிஃபரண்ட், பில்ஸ் அப்படின்னா லீஃப், பில்ஸ் அப்படின்னா லீஃப். ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட். ரெண்டு எக்ஸாம்பிள், ஒன்னு ஃபேஸ் ஆஃப் லைஃப், இன்னொன்னு என்விரான்மெண்டல் லைஃப். ஃபேஸ் ஆஃப் லைஃப் காட்டன், கொரியாண்டர், லாக்ஸ்பர்க். இது மூணுமே ஃபேஸ் ஆஃப் லைஃப். பருத்தி, கொத்தமல்லி, பருத்தி, கொத்தமல்லி, குதி, முள், தாவரம். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா என்விரான்மெண்டல். என்விரான்மெண்டல் வந்து பட்டர்கப். பட்டர்கப் பாத்திய தமிழ்ல என்ன? வேற தமிழ் பேர் இல்லையா? அது தமிழ்ல நான் பார்த்து சொல்றேன். So face of the life அப்படிங்கிறது காட்டன், கொரியாண்டர், லாக்ஸ்பர்க். என்விரான்மெண்டல் அப்படிங்கிறது பட்டர்கப். இதுல வந்து ஃபேஸ் அப்படிங்கிறது ஜுவெனைல் ஃபேஸ், இன்னொன்னு அடல்ட் ஃபேஸ். என்விரான்மெண்ட் அப்படிங்கிறது டெரஸ்ட்ரியல் ஃபேஸ், ஒரு ஃபேஸ் என்னது வாட்டர் ஹேபிட், எல்லாம் வாட்டர் சிச்சுவேஷன். டெவலப்மெண்ட் ஃபார்முலா. டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது growth differentiation. சரியா? டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது growth differentiation. டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது growth plus differentiation. இதுல ரெண்டு ஃபேக்டர் இருக்கு. ஒன்னு இன்ட்ரின்சிக் ஃபேக்டர், இன்னொன்னு எக்ஸ்ட்ரின்சிக் ஃபேக்டர். இன்ட்ரின்சிக் ஃபேக்டர் இன்டர்செல்லுலார் ஃபேக்டர் ஒன்னு இருக்கு, இன்டர்செல்லுலார் ஒன்னு இருக்கு. இன்ட்ராசெல்லுலார் அப்படிங்கிறது ஜெனடிக்கை டிபெண்ட் பண்ணியிருக்கும். இன்ட்ராசெல்லுலார் அப்படிங்கிறது ஜெனடிக்கை டிபெண்ட் பண்ணியிருக்கும். இன்டர்செல்லுலார் அப்படிங்கிறது PGR, பிளான்ட் growth ரெகுலேட்டர், தாவர வளர்ச்சி ஒழுங்குபடுத்திகளை சார்ந்திருக்கும். எக்ஸ்டென்சிவ் ஃபேக்டர்னா டெம்பரேச்சர், கார்பன் டை ஆக்சைடு, ஆக்சைடு, வாட்டர், ஹியூமிடிட்டி, இது எல்லா சிச்சுவேஷன்லயும் லைட் இதெல்லாம் டிபெண்ட் ஆயிருக்கு. ரைட். இப்ப டிஃபரன்ஷியேஷன் அப்படிங்கிறது டி டிஃபரன்ஷியேஷன் அண்ட் ரீடிஃபரன்ஷியேஷன். குயிக்கா பார்த்துக்கலாம். டிஃபரன்ஷியேஷன் அப்படிங்கிறதுக்கு ராம, சாமி, கேம்பியம் எல்லாம் பேரன்கைமாவோ இல்ல ஸ்க்ளீரன்கைமாவோ இல்ல போலன்கைமாவோ மாறிடுச்சுன்னா டிஃபரன்ஷியேஷன். முக்கியமான கேரக்டர் லாஸ் ஆஃப் செல் டிவைடிங் எபிலிட்டி. லாஸ் ஆஃப் செல் டிவைடிங் எபிலிட்டி அப்படிங்கிற இடத்துல நம்ம
அப்ப என்ன சொல்லுவோம்னா பர்மனன்ட் ஷேப், பர்மனன்ட் சைஸ், பர்மனன்ட் செல், பர்மனன்ட் புரோட்டோபிளாசம். சொல்ல போனா புரோட்டோபிளாசம் இருக்காது. வித்தவுட் புரோட்டோபிளாசம் எல்லாமே டெட் செல்லா மாறிடும். ரைட். இப்போ எனக்கு வந்து ரிட்டர்ன் வந்து டிஃபரன்ஷியேஷன் கேரக்டர் வந்து பாத்தீங்கன்னா வரதுக்கு டிஃபரன்ஷியேஷன் போயிட்டு ரிட்டர்ன் செல் எபிலிட்டி, செல் டிவைடிங் எபிலிட்டி வரதுக்கு பேரு டி டிஃபரன்ஷியேஷன். இதுக்கு எக்ஸாம்பிள் லேப்ல கண்ட்ரோல் மேனர்ல பாரன்கைம என்னவா பண்ணுவாங்க, அகைன் டி டிஃபரன்ஷியேஷன் பண்ணி கேலஸ் ப்ரொடியூஸ் பண்ண வைக்க முடியும். கேலஸ் வந்து என்ன டைப் ஆஃப் செல்ஸ் வேணாலும் வர வச்சுக்க முடியும். இந்த பேரு, இந்த கல்ச்சருக்கு பேரு பிளான்ட் டிஷ்யூ கல்ச்சர். ஓகேவா? பிளான்ட் டிஷ்யூ கல்ச்சர்னு சொன்னாங்க. அண்ட் டி டிஃபரன்ஷியேஷன் முடிஞ்சிருச்சு. ரீடிஃபரன்ஷியேஷன் அப்படின்னா எல்லா வேலையும் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒன் செகண்ட் மறுபடியும் செல் டிவைடிங் கெபாசிட்டியை லாஸ் பண்றது ரீடிஃபரன்ஷியேஷன். இதுக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா இது செய்யக்கூடிய ஆளுங்க பாத்தீங்கன்னா இன்டர்ஃபெசிகுலர் கேம்பியம் அண்ட் கார்கி கேம்பியம். வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சுன்னா அங்க ரிட்டர்ன் என்ன ஆயிடும்னா அது செல் டிவைடிங் கெபாசிட்டியை அது லாஸ் பண்ணிடும். ரைட். டி டிஃபரன்ஷியேஷன் தான் எக்ஸாம்பிள் வந்து இன்டர்ஃபெசிகுலர் கேம்பியமும் கார்கி கேம்பியம். ரீடிஃபரன்ஷியேஷன் அப்படிங்கிறது டோட்டலா தன்னோட செல்ஸோட அந்த டிவைடிங் எபிலிட்டி எல்லாம் லாஸ் பண்ணிட்டு போயிடுச்சுன்னா அது ரீடிஃபரன்ஷியேஷன். ரைட்டா? இதுல பிரைமரி மெரிஸ்டம், செகண்டரி மெரிஸ்டம் தான் அன்டிஃபரன்ஷியேட்டட் செல்ஸ். அன்டிஃபரன்ஷியேட்டட் செல்ஸ்னா செல் டிவைடிங் கெபாசிட்டி இருக்குன்னு அர்த்தம். பிரைமரி பர்மனன்ட் செல்ஸ் அண்ட் செகண்டரி பர்மனன்ட் செல்ஸ் இது ரெண்டுமே டிஃபரன்ஷியேட்டட் செல்ஸ், அதாவது செல் டிவைடிங் கெபாசிட்டி அதுக்கு சுத்தமா இருக்காது. ரைட். என்னென்ன பிஜிஆர் இருக்கு? ஆக்சின், ஜிப்பர்லின், சைட்டோகைனின், அப்சசிக் ஆசிட் அண்ட் எத்திலின். இது எது பிளான்ட் growth promoters? ஆக்சின், ஜிப்பர்லின், சைட்டோகைனின். எது வந்து பாத்தீங்கன்னா பிளான்ட் growth inhibitor? அப்சசிக் ஆசிட் அண்ட் எத்திலின். இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒன்னொன்னு என்னென்ன காம்பவுண்ட் வெளியே வந்துச்சு அப்படின்னு நம்ம பார்த்துக்கணும். ஆக்சிஜன் அப்படிங்கிறது இண்டோல் காம்பவுண்ட். அடுத்தது ஜிப்பர்லின், இதே ஜிப்பர்லிக் ஆசிட் அப்படிங்கிறது டெர்பேன்ஸ். ஜிப்பர்லின், இதே ஜிப்பர்லிக் ஆசிட் அப்படிங்கிறது டெர்பேன்ஸ். அடுத்து வந்து சைட்டோகைனின் அப்படிங்கிறது வந்து அடினைன், இதே N6-furfuranol aminopurine. N6-furfuranol aminopurine சொல்றோம். அண்ட் வந்து பாத்தீங்கன்னா அப்சசிக் ஆசிட் அப்படிங்கிறது கெரட்டினாய்டு டெரிவேட்டிவ். அப்சசிக் ஆசிட்ங்கிறது கெரட்டினாய்டு டெரிவேட்டிவ். அண்ட் ஃபைனலா வந்து எத்திலின் அப்படிங்கிறது கேஸ் டெரிவேட்டிவ். சொல்ல முடியாது, இட்ஸ் கேஸ் காம்பவுண்ட். எத்தப்போன் வேணா சொல்லலாம். எத்தப்போன்ல இருந்து எத்திலின் வரும். ரைட். அடுத்து ஆக்சின். ஆக்சின் அப்படிங்கிறதுல எந்த புல்லுல வந்து சார்லஸ் டார்வினோ பிரான்சிஸ் டார்வினோ ரிசர்ச் பண்ணிருப்பாங்க? கேனரி கிராசஸ். அந்த கேனரி கிராஸ்ல என்ன இருக்குன்னா சன்லைட்டை நோக்கி பிளான்டோட டிப்பு வந்து பெண்ட் ஆகுது. இந்த ஈவெண்ட்டுக்கு பேரு போட்டோட்ராபிசம். சோ இந்த போட்டோட்ராபிசம் ஐடென்டிஃபை பண்றது சார்லஸ் டார்வின் அண்ட் பிரான்சிஸ் டார்வின். ஆனாலும் இது ஃபர்ஸ்ட் டைம் வந்து நேம் தந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ண ட்ரை பண்ணது FW வெண்ட். FW வெண்ட் எந்த பிளான்ட் இருந்து எடுத்தாரு? ஓல்ட் பிளான்ட்ல இருந்து வெளியே எடுத்தாரு. அதோட கீலோப்டல் முளை குருத்துல இருந்து இதை தனியா பிரிச்சு எடுத்தாரு. ஆனா ஃபர்ஸ்ட் டைம் இவர் பிரிச்சு எடுக்கல. இதுக்கு முன்னாடி ஹியூமன் யூரின்ல இருந்து ஆக்சின் அப்படிங்கிற காம்பவுண்ட பிரிச்சு எடுக்கிறாங்க. சோ இவர் எடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ஓட்டோட கீலோப்டல்ல இருந்து எடுக்கிறாரு. இவ்வளவுதான், வேற எதுவும் கிடையாது. ஆக்சின்ல ரெண்டு டைப் இருக்கு. ஒன்னு நேச்சுரல் ஆக்சின், இன்னொன்னு சிந்தெடிக் ஆக்சின். நேச்சுரல் ஆக்சின் IAA அண்ட் IBA இண்டோல் காம்பவுண்ட்ஸ் சொல்லுவாங்க. சிந்தெடிக் அப்படிங்கிறது வந்து 2,4-D அண்ட் NAA. 2,4-D எல்லாம் கலைக்குள்ளேயே பயன்படும். அது இந்த லெசன் இல்ல, கெமிஸ்ட்ரியில படிக்கும். 2,4-D அங்க வரும். அண்ட் NAA சிந்தெடிக் ஆக்சின். இதோட நம்ம என்ன முடிச்சிட்டோம்? ஆக்சின் முடிச்சிட்டோம். அதுக்கு ஆக்சிஜனோட ஒர்க் இதே மாதிரி மற்றதெல்லாம் இன்னொரு கிளாஸ் போட்டோம்னா இன்னொரு ½ டேல இந்த லெசனே முடிஞ்சிச்சு. கிளியரா?